மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற மற்றொரு திருத்தலம். இறைவன் அமிர்தகடேஸ்வரர், இறைவி ஜோதி மின்னம்மை, தலவிருச்சம் கடப்பமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம், சக்தி தீர்த்தம். இந்த ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மேலக்கடம்பூருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்து இறைவனை அப்பரும் சமந்தரும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தில் இந்திரன் அமிர்த கலசத்தை வச்சு பூஜை செஞ்சதுனால இந்த இடம் கடம்பூர் அப்படின்னும் மேலக்கடம்பூர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இங்கு இறைவன் அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். இது சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைஞ்சிருக்கு. 6ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்களாலும் பாடல் பெற்ற திருத்தலம். தேர் வடிவிலான இந்த கோவிலை முதலாம் குலோத்துங்க சோழன் 1113ஆம் நூற்றாண்டு சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளோட அமைச்சிருக்காரு. 3 நிலை கோபுர வாயில் அமைந்திருக்கு. இங்கு ஆறாவார விநாயகர் காட்சி தருகிறார். வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். சமய குறவர்கள் சன்னதியும் இந்திரனுக்கு சாபம் போக்கிய ஈசன் மீனாட்சி அன்னையோடையும் காட்சி தராங்க. இந்த ஆலயத்திற்கு சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகளும் வந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க. சோழர் காலத்தில் சிவன் சன்னதி மட்டுமே இருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் காலத்துக்கு பிறகுதான் அம்மன் சன்னதி கட்டப்பட்டிருக்கு. கர்ப்பகிரகத்தில் வெளிப்புற சுவற்றில் எண்ணிலடங்காத சிற்பங்கள் காட்சி தருது. இந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னா, தேவேந்திரனின் தாய் இங்க வந்து இறைவனை தினந்தோறும் வழிபாடு செஞ்சிருக்காங்க. தன் தாயின் கடமையை எளிதாக்க நினைச்ச இந்திரன் இங்க இருக்கக்கூடிய இறைவனையும் மற்ற தெய்வங்களையும் அழகிய தேர் ஒன்றில் வைத்து இந்திரலோகத்திற்கே எடுத்துட்டு போக நினைச்சிருக்காரு. தன்னுடைய அனுமதி இல்லாம இந்திரன் செய்த அந்த காரியத்தை கண்டு கோபம் கொண்ட விநாயகர் அவனுடைய ஆணவத்தை அடக்க நினைச்சு விஸ்வரூபம் எடுத்து அந்த தேரை கால்னால அழுத்தியிருக்காரு. அதனால அந்த தேர் கல்லாக மாறிடுச்சு. அதன் பிறகு தவறை உணர்ந்து சாப விமோச்சனம் கேட்கிறாரு. விநாயகரோ 24 நிமிடத்திற்குள் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய் அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. அதை செய்ய முடியாததுனால ருத்ர கோடி ஜபம் செஞ்சு ஒரே ஒரு லிங்கத்தை மாத்திரம் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அந்த லிங்கத்துக்கு தான் ருத்ர கோடீஸ்வரர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. மற்றொரு வரலாறு, தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்ச போது அமிர்த கலசம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை எடுத்து விநாயகரின் அனுமதி இல்லாமல் அவரை மதிக்காமல் அருந்த நினைத்த அந்த தேவர்களை அவங்களுக்கு பாடம் புகட்டும்னு நினச்சி அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் விநாயகர் பூலோகத்தில் மறைச்சி வைக்க நினச்சிருக்காரு. அப்போ தான் வரும்போது ஒரு துளி அமிர்தம் கடப்பவன காட்டில் விழுந்திருக்கு. அந்த இடத்துல சிவபெருமான் சுயம்புவாக எழுந்து அனைவருக்கும் காட்சி தந்தார். கடம்பூர் இளங்கோவில் தன்னில் கைலாயத்தை காணலாமே அப்படின்னு அப்பர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்னை கிழக்கு நோக்கி கடப்ப மாலை அணிந்து கொண்டு காட்சி தருகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த அன்னையாக இருப்பதால் திருமண தடை நீங்கவும் குடும்பம் ஒற்றுமை பெறவும் அதிகமான பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள்.